ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 2 ஓடிய எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் யாராவது பார்க்காம இந்த எபிசோடுக்கு வந்திருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியோடைய ஃப்ளோவை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம தினமும் நம்ம சேனலோடைய வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கணும். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்ல. அதுக்கு பதிலாக இந்த வீடியோவை எப்பயும் போல ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட ஓபன் பண்ணதும் இந்த ஐகிரி கிளானுடைய லீடர் இருக்கா இல்லையா, அவ ஒரு மொட்டை மாடியில நம்ம கணிக்க மாதிரி உட்கார்ந்துகிட்டு ஆஹா நடக்குது நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. டோக்கா எப்படியாச்சும் மத்தவங்களை காப்பாத்தணுன்றதுக்காக அடிச்சு புடிச்சு இந்த பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்கா. ஆனா இவ வரதுக்கு முன்னாடியே தான் இந்த பக்கம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதனால இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த மீசக்கார பயப்புள்ள இவன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வெப்பனை வச்சுக்கிட்டு கெஞ்சிய போன அடிக்கிறான். ஏன்னா இவனுடைய வெப்பன்ல இருந்து நியூக்ளியர் பிளாஸ்ட் லெவலுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான அந்த வேவ்ஸ் எல்லாம் வெளியில வருது. சோ இது மூலியமா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது போன எபிசோட்ல உன்னை எவ்வளவு போட்டு தள்ளுற அளவுக்கு சிசிஜி கிட்ட இப்ப வெப்பன் இருக்குதுன்னு யூகினோரி சொல்லியிருப்பாரு. அந்த வெப்பன்ல ஒரு வெப்பன் தான் இது. அதனாலதான் அந்த மீசக்காரன் இதை வச்சுக்கிட்டு இவர் புடிச்சு போட்டு போன அடிச்சுக்கிட்டே இருக்கவும் ஒரு கட்டத்துல இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி நம்ம கெஞ்சிக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த வெப்பனுடைய பவரே பாக்ஸுக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒரு கேபிள்ல தான் இருக்கும். அதனால அதை கரெக்டா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடலான்னு சரியான டைம் வந்ததும் கரெக்டா போயிட்டு இந்த கேபிளை கட் பண்ணி விட்டுட்டு இன்னையோட உன் கதையை நான் முடிக்க போறேன்டான்னு சொல்ல போற நேரத்துல ஹோ அப்படியா அப்படி ஒண்ணு எனக்கு தெரியலையேன்னு இவன் கையில வச்சிருந்த வெப்பனை வச்சு ஒரு அடிச்சுட்டு பட்டனை அழுத்தின உடனே கிஞ்சியோடைய உடம்புல பாதி காணா போயிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி யாராச்சும் கேபிளை கட் பண்ணிட்டா தப்பிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பேக்கப் பவர் இதுக்குள்ளவே இருக்குது போல. அதனாலதான் இதுல இருக்கக்கூடிய பவரை வச்சு இப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் நான் உன்னை அணுவா சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன்ற மாதிரி இந்த பயப்புல பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் நம்ம பிளாக் பேக் மாஸ்க் போட்டுட்டு இருக்கக்கூடிய காயா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்களுடைய நிலைமையும் கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி பரிதாபமா போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு கீழே இருந்த நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் இந்த முகம் செதஞ்சு போனவன் தங்கிட்ட இருக்கக்கூடிய குயின் கே மூலமா அசால்ட்டா போட்டு தள்ளிட்டான். அதாவது நம்ம ஒன்னை எவ்வளவு போட்டு தள்ளுறதுக்காக எடுத்துட்டு வந்த வெப்பனை வச்சு போட்டு தள்ளிட்டான். ஆனா இவங்களை மட்டும் இவனால அசால்ட்டா போட்டு தள்ள முடியல. ஏன்னா நம்ம மாஸ்க் மேன் எப்படி ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ணுவானோ அதே மாதிரி இவங்களுமே ஃபாஸ்டா மூவ் பண்ணக்கூடிய ஒரு கோல் தான். அதனாலதான் இவனுடைய அட்டாக்ல இருந்து அசால்ட்டா இவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது தெரியத்தனமா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் பார்ட்டிக்காரங்க குறுக்க வந்துடுறாங்க. பட் உடனே சிவிலியன்லாம் யாரு ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்க. சிவிலியன் மீன்ஸ் இப்ப ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா, அப்பாவி மக்கள், அவங்கள தான் சிவிலியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் காயா அட்டாக் பண்ண போற நேரத்துல இந்த பாட்டி குறுக்க வந்ததும் ஐயோ இந்த பாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு இவங்க குறுக்க வந்து தன்னுடைய உயிரை பணைய வச்சு இவங்களை காப்பாத்திட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா நல்ல வேலையா காயா ஒரு கோல்ன்றதுனால அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் அடிபட்டு இருக்காது. இருந்தாலும் தன்னை கொல்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை பத்தி கூட கவலைப்படாம அசால்ட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா. அதனால இதுக்கப்புறம் உங்களை நான் சும்மா விட போறது கிடையாதுடா, கொய்யால இன்னைக்கு எங்க கையால தாண்டா உங்களுக்கு சாவுன்னு இவங்க இந்த பக்கம் எழுந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம யோஷிமுரா இருக்கார் இல்லையா, அங்க என்ன நடக்குதுன்னா ஒன்னே எவ்வளவு சமாளிக்க முடியாம எப்பயும் போல இவங்க திணறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒன்னை எவ்வளவு அடிக்கிறதுக்கான வெப்பன் சொல்லிட்டு இவங்க கையில ஒன்னு எடுத்து வந்திருக்காங்க இல்லையா, அதை வச்சு கூட இவர் மேல ஒரு கீரல் கூட போட முடியாம இருந்திருக்கும். ஆனா இவருடைய கவனத்தை திசை திருப்பி இன்னொருத்தவன் எங்கிருந்த வந்து பின்பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணவும் இவருடைய ஒரு சைடு காகுஜா மட்டும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்படி இது பிச்சுக்கிட்டு போறத பார்த்த உடனே அப்பனா சரி ஓகே நம்ம வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த ஒன்னை எவ்வளவு நம்மளால தோக்கடிக்க முடியும், நம்மளால இதை கொல்ல முடியும்னு ஈகினோரிக்கு ஒரு வித்தியாசமான பிளான் மைண்டுக்கு வந்ததுமே இந்த இடத்துல யாரெல்லாம் ஹைலி டெக்டு வெப்பன் இருக்குதோ அவங்களை எல்லாரையும் இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வர சொல்றாரு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேர் மட்டும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒன்னை எவ்வளவு மேல இவங்களால ஒரு சின்ன கீரல் கூட போட்டிருக்க முடியாது. பட் இதுவே இன்னொருத்தவன் பின்பக்கத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ணவும் இந்த அவளுடைய ஒன் சைடு காகுஜா மட்டும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இல்லையா. அதனாலதான் சரி ஓகே நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணா இது ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு எல்லாருமே வர சொன்னதும் இவரை ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்றது யாருன்னா அந்த ஷூஷு பயபுள்ள தான். ஏன்னா ஷூஷு குட்டியும் ஒரு ஹைலி டெக்டு வெப்பன் இப்ப இருக்குது இல்லையா, அதாவது இந்த பெரிய ஆக்ஸ், அதை வச்சுக்கிட்டு ஈக்குனரி சொல்றது எதுவுமே கேட்காம நான் மட்டும் இதை தனியா சமாளிச்சுக்கிறேன்னு குறுக்க வந்து சண்டை போட போயிருப்பான். ஆனா இவனையுமே அடிச்சு ஒன்னைக்குள்ள எட்ட தள்ளி விட டேய் தம்பி நான் சொல்றது இப்பயாவது புரிஞ்சுக்கோ, டீம் ஒர்க் இஸ் மஸ்ட்னு அடுத்த செகண்டே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஒன்னையவுள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் வர சொன்னவங்க எல்லாரும் வேற இடத்துல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலதான் அவங்க வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கடத்து போன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு போன அடிச்சுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கெஞ்சி அடிச்சு போட்டுட்டு நான் உன்னை அணுவா சித்திரவதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இந்த மீசக்காரன் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான் இல்லையா, அவனுடைய வெப்பன் சடனா அப்படியே துண்டா போகுது. யாரா இதை பண்ணதுன்னு திரும்பி பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது காணக்கே. அதனால யாரு மேல கைய வச்ச கொய்யால செத்த நீன்னு காணக்கே உன்னை புடிச்சு போட்டு அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்கிறான்.
இருக்கிறான். அதாவது நம்ம காயாவை காப்பாத்துறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா காயா என்னதான் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த முகம் செஞ்சு போனவன் இவன் கிட்ட இருக்கக்கூடிய கியூனிகே உடைய பவரை வச்சு அசால்ட்டா இவங்களை டிஃபீட் பண்ணி பிடிச்சிட்டான். ஆனா இவளை நான் கொல்ல மாட்டேன், நீங்க தான் கொல்லணும்னு தனக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்கள்ட்ட இந்த ஒர்க்கை கொடுத்துட்டு இவன் படிக்க அசால்ட்டா போயிட்டான். ஏன்னா இவனுக்கு வந்து கோல்ஸ் பிடிக்கிறது மட்டும் தான் பிடிக்குமா, கொல்றது பிடிக்காதான். அதனாலதான் இவனுடைய அசிஸ்டன்ட் கொடுத்து போட்டு தள்ளுப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போக கரெக்டா இந்த இடத்துக்கு இவளை காப்பாத்துறதுக்காக வந்த காணிக்கையும் வந்திருப்பான். அதனால யாரு மேலடா கை வைக்கிறீங்கன்னு எப்படி நம்ம கெஞ்சியை காப்பாத்தணும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கொல்றதுக்கு பதிலா அடிச்சு மட்டும் போட்டுட்டு காயாவை தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேஃபான பில்டிங்க்கு வந்துட்டான். ஏன்னா இவளுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கும். அதே மாதிரி தான் கெஞ்சிக்கும் ரொம்பவே அடிபட்டு இருக்குது. சோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல நீங்க சண்டை போடுறதுக்கு பதிலா உங்களை நீங்க ரெக்கவர் பண்ணிக்கணும். அதனால இங்க நீங்க சேஃபா இருங்க, மத்த எல்லாத்தையும் நான் போய் பாத்துக்கிறேன்னு இவன் திரும்பவும் கிளம்பி யோஷிமுராவை நோக்கி வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் யோஷிமுராவை போட்டு தள்ளுறதுக்காக யூகினோரி வர சொன்ன எல்லாருமே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம யூகினோரியும் சுஷுவும் மட்டும் தனியா இந்த இடத்துல சண்டை போறத பார்த்துட்டு பரவாயில்ல நம்ம வராமலே இவ்வளவு நேரம் சமாளிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த ஒன்னைய உள்ள இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து கொல்ல முடியும்னு இவங்கள சேர்ந்து அட்டாக் பண்றதுக்காக ரொம்ப பக்கத்துல வர இந்த இடத்துல 2 பேர் மட்டும் மிஸ் ஆகுறாங்க. அதாவது அந்த மீசக்காரனும் முகம் செதஞ்சவனும். அதனால அவங்க 2 பேரும் எங்கப்பா அவங்க வரலையான்னு கேட்க இல்ல சார் அவங்களால இந்த இடத்துக்கு வர முடியாது, ஏன்னா ஒன் பேட்ச் கோல் இந்த இடத்துக்கு வந்துட்டான். அதனால அவனை சமாளிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவங்க கூட சண்டை போடலான்னு இந்த இடத்துல ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்த யோஷிமுரா டக்குன்னு ஜம்ப் பண்ணி ஒரு பில்டிங் மேல போயிட்டு இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சிசிஜி கிட்ட இப்ப இவரையே கொல்ற அளவுக்கு வெப்பன் இருக்குன்னு இவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அதனாலதான் எனக்கு கண்டிப்பா இவங்க எல்லாருமே இன்னைக்கு கொன்னுடுவாங்க. ஆனா என்ன காப்பாத்துறன்ற பேர்ல நான் காப்பாத்தின எல்லாரும் அவங்க இன்னைக்கு தன்னுடைய உயிரை விடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை இருக்குது. சோ அவங்க சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏன் என் உயிரை கூட கொடுப்பேன். ஏன்னா அவங்க எல்லாரும் என்னுடைய குழந்தைங்க. அதனால அவங்க சந்தோஷமா வாழறதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு இது வரைக்கும் ஒரு காப்பாத்தின எல்லார பத்தி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பின்பக்கத்துல இருந்து வந்து இந்த சூசு பயபுல அட்டாக் பண்ணிட்டான். பட் இதை இவர் பெருசா எடுத்துக்காம ஜஸ்ட் இவனை தடுத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கிறாரு. ஏன்னா இந்த சிசிஜியோட மெயின் கோல் என்ன, இந்த ஒன்னைய உல கொல்லணும்ன்றது தான். அதனால என்ன கொண்டுட்டா உங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்ல. சரி வாங்க இன்னைக்கு நீங்களா இல்ல நானான ஒரு கை பாத்துடலான்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு இவங்களை டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே இவர் அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா ஒரு சிங்கத்தை கொல்றதுக்கு கூட்டமா வரக்கூடிய பண்ணிங்க மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்றதுனால இவரால மோஸ்ட்லி தடுக்க மட்டும்தான் முடியுது, அட்டாக் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு இவனுங்க ஒரு சைட்ல இருந்து வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இதனால ஒரு கட்டத்துல இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா அந்த காகுஜா அப்புறம் காகுனி எல்லாமே பிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எட்ட பறக்கவும் இவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது இவருடைய ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் இருந்திருப்பார் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இவருக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கவும் 1000 மூவில கடைசியா பார்த்திபன் கடலை பார்த்த மாதிரி நான் சோழ நாட்டுக்கு போக போறேன்னு போய் விழுவார் இல்லையா, அந்த மாதிரி நான் கடைசியா உன்கிட்ட வந்துட்டேன், நான் உன்னை பார்த்துட்டேன்னு பல வருஷமா யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒன்னையவளா இருந்த யோஷிமுரா தன்னுடைய கடைசி மூச்சை தன்னுடைய மனைவியோடைய நினைப்புல இந்த இடத்துல விட்டுறாரு. விச் மீன்ஸ் இவர் இறந்து போயிட்டாரு. அதனால இவர் இறந்து போயிட்டாருன்ற விஷயத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிய வரவும் ஐயா ஜாலி ஜாலி ஒன்னையவளை கொண்டுட்டோம் 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 அப்படின்னு எல்லாருமே ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பட் இந்த விஷயத்தை கேள்விப்படுற நம்ம டோக்காவால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா யோஷிமுரா தான் ஒரு காட்ஃபாதரா இருந்து இவளை பார்த்து சின்ன வயசுல இருந்து ரொம்பவே பத்திரமா வளர்த்தாரு. அதனாலதான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இந்த பக்கம் இவ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இவளை விட காணுக்கே இன்னமும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, அங்க பாருப்பா நான் உன் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஏன்னா நீ ஒரு ஒன்னை கோலா இருக்கிறதுனால மனுஷங்களுக்கு நடுவுலையும் கோல்ஸுக்கு நடுவுலையும் ஒரு அமைதியை உன்னால கொண்டு வர முடியும். அதனால நான் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் மறைஞ்சு போனாலும் சரி நீ தான் எடுத்து நடத்தணும்பா. மனுஷங்களுக்கும் கோல்ஸுக்கு நடுவில் ஒரு அமைதியை கொண்டு வான்னு ஆல்ரெடி இவங்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் இறந்து போன உடனே இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டே அவர் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சரி ஓகே யோஷிமுரா நீங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு சமநிலைமையை கொண்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிசிஜி இருக்கவங்கள நான் தீர்த்து கட்டி ஆகணும். அப்பதான் இந்த இடத்துல ஒரு சமநிலைமையை என்னால கொண்டு வர முடியும்னு இவை திரும்பவும் வேகமா இந்த பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது இவனை தடுக்கிறதுக்காக யார அனுப்பி வச்சிருக்காங்கன்னா நம்ம அம்மான அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அம்மான் தான் கெஞ்சி கூத்தாடி நான் ஒன் பேட்ச் கோல் கூட சண்டை போடணும்னு கேட்டு வந்திருப்பான். ஏன்னா ஆஃப்னேஜ்ல இருந்த 2 பொண்ணுங்க கோலா மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இவன் தேடி பார்க்கும்போது இவனுக்கு செம்ம அதிர்ச்சி தர மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே இவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இவன் 5 பேட்ச் கோல் கூட சண்டை போட்டு நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு இவன் காணிக்க கூட சண்டை போடுறதுக்காக இந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்க சடனா மேல வானத்துல காத்தை கிழிச்சிட்டு போகக்கூடிய ஜெட் மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த சவுண்ட் வந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அது கரெக்டா போயிட்டு யோஷிமுரா இறந்து கிடக்கக்கூடிய இடத்துல விழவும் யோஷிமுராவுடைய அந்த அவுல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது ஒரு வித்தியாசமான அவுல் ஃபார்முக்கு மாறி முன்னாடி இருக்கக்கூடிய யூகினோரிய ஒரே அடி அடிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட கட் பண்ணிட்டாங்க. சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்
இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வைபை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வந்தாலும் கடைசியில் இந்த ஃபைட்டிங் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கொடுத்தாங்க. பட் இல்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு வைபே கிடைக்கல, இணையா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இந்த எபிசோடோடைய ஒரிஜினல் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணி இருக்கிறேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒன்ஸ் போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸை கொடுக்கும். ஏன்னா வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஒரிஜினல் கிளிப்பிங்ஸ் உள்ள வச்சோம்னா காப்பிரைட் இஷ்யூ நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால தான் நான் அதிகமா பிக்சரைஸ் பண்ணிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் நான் கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன். அதனால இந்த எபிசோட பார்த்துட்டு என்னடா அது மொக்கையா இருக்குது, ஒண்ணுமே எனக்கு வைபே வரலையேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்க போயிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு வைபு கிடைக்கும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல எனக்கு இந்த வீடியோவே போதும்பா, நீ பண்றதே எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இந்த வீடியோ பத்தின பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் சொல்லலனாலும் ஜெனரலா உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் மூலியமா தான் நம்ம சேனல் எப்படி இருக்கு, என்னவா போயிட்டு இருக்குது, இதுல ஏதாச்சும் மாத்தணுமான்றது எல்லாத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அதனால மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.